பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்கள் தடைபட்டு கொண்டே இருக்கிறது. ஒன்றுமே காரியங்கள் வாய்க்கவே இல்லையே, நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் கூட ஒன்றுமே நடக்கலையே என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆகவே தைரியமாயிருங்கள். சாராளுக்கு 90 வயது, ஆபிரகாமுக்கு 100 வயது. இந்த நேரத்தில் சொல்லுகிறார், உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். பிரியமானவர்களே, ஒரு குறித்த நேரம் வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலையும் பெரிய அற்புதங்கள் நடக்கும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷனால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தடைபட்டு கொண்டிருக்கிறது, கலங்க வேண்டாம், விசுவாசிங்க. இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். எதை குறித்தும் கலங்க வேண்டாம். மனுஷனால் இதெல்லாம் முடியலையோ அதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி தருவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.